செங்கோட்டையன் என்னும் நான் தான் அடுத்த முதல்வர். இது செங்கோட்டையன் டிவிக்கே போறாரா? செங்கோட்டையன் ஆட்டி வைக்கிறது பிஜேபியா? அட ஆமாங்க, டெல்லி போனதுக்கான காரணமும் அதுதான், 2 மாசத்துக்கு அப்புறம் போர்க்கொடி தூக்கத்துக்கான காரணமும் அதுதான். ஐயோ, அப்ப ஏடிஎம்கே யார்கிட்ட தான் இருக்கு? விஜய் சொன்னது சரியா போச்சு போங்க. செங்கோட்டையின் ஆதரவு டிஎம்கேக்கா? ஆல்ரெடி கொங்கு மண்டலம் ஸ்ட்ராங்கு, இதில் திரும்பவுமா? ஈரோடு, கோபி, சத்தியமங்கலத்தில் ஃபுல்லாக டிஎம்கே கோட்டையா? செங்கோட்டையனோட போர்க்கொடி டிஎம்கேவோட ஈஸியான வின்னு. எடப்பாடியார் எதுக்கும் கவலை இல்லை, மூத்த தலைவர்கள் கட்சியிலே இருக்காதீங்க போங்க, எனக்கு என் பதவி தான் முக்கியம், நான் தான் சிஎம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, செங்கோட்டையன் என்னும் நான். செங்கோட்டையன் யார்? இந்த செங்கோட்டையன் என்ன பண்ணாரு? அம்மா இருக்கிறப்ப என்ன பண்ணாரு? எம்ஜிஆர் இருக்கிறப்ப என்ன பண்ணாரு? எடப்பாடி இருக்கிறப்ப என்ன பண்ணாரு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் குள்ளப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறகுறாரு. இவர் வந்து ஒரு எம்ஜிஆரோட ஃபேன் பாய், எம்ஜிஆரோட தீவிர ஃபேன் பாய். இவர் 1977 ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா ஆகுறாரு சத்தியமங்கலத்தில். 1977 அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும், எம்ஜிஆர் முதல்ல அஇஅதிமுகவோட முதல்வராக உட்காந்த பீரியட் 1977. அதே பீரியடில் சத்தியமங்கலத்தில் இவர் வந்து எம்எல்ஏவா பதவியாக இருக்கிறார். அன்னிலிருந்து இப்போ 2025 இன்னைக்கு வரையும் நடந்த 16 சட்டமன்றத்திலையும் போட்டி போட்டிருக்காரு. அதில் 9 முறை வின் பண்ணியிருக்காரு. யாரு? செங்கோட்டையன் 9 முறை வின் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆள், இத்தனை சட்டமன்றத்தில் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் கட்சியில் ஒரு மரியாதை இல்லை, ஒரு பவர் இல்லை, ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் இல்லை. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி காலம் கடந்து போகும். 1977 முறை எம்எல்ஏ ஆகிறாரு சத்தியமங்கலத்தில். அதுக்கப்புறம் நடந்த நிறைய தேர்தலில் 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வின் பண்ணுறாரு எம்எல்ஏவா. ஆக 9 முறை எம்எல்ஏவா இருக்காரு செங்கோட்டையன். இந்த 9 முறை எம்எல்ஏவா இருக்கிற பட்சத்தில் ஒரு டைம் வந்து செல்வி ஜெயலலிதா அம்மா அணியா இல்லை ஜானகி அணியா அப்படின்னு பார்க்குறப்போ, எனக்கு அம்மா அணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அணி பக்கம் வராரு. அம்மா அணி பக்கம் வந்துட்டு சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. சேவல் சின்னத்தில் தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு அம்மா கூட இருக்காரு. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா அணி முடிஞ்சிருது, அம்மா அணி அவங்க ஆட்சிக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா அணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அணி இரட்டை இலை ஃபுல்லாக எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா டேக் ஓவர் பண்ணுறாங்க. இரட்டை இலையில் அதுக்கப்புறம் அந்த 8 எலெக்ஷன்லையுமே ஜெயிச்சிட்டாரு 8 முறை. அதுக்கப்புறம் 8 முறை எம்எல்ஏ ஆகிட்டாரு. சரி, இந்த மனுஷன் 8 முறை எம்எல்ஏ ஆகிட்டாரு. பட் இந்த 4 வருஷத்துல ஆஃப்டர் அம்மா மறைவுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு தகுதியான ஆள் இவருக்கு அந்த பதவி கொடுக்க முடியல. அது ஏன் அப்படின்றத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி பதவி கொடுக்க முடியல. இவர் 9 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு. 9 முறையில் ஒரு டைம் கூட இவர் ஊழல் பண்ணலையா, எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு கேட்குறப்போ தப்பு பண்ணியிருக்காரு. 9 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு. ஸோ எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அவரும் அரசியல்வாதி தானே, அவருக்கும் இருக்குல்ல. ஒரு டைம் டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இவர் வந்து அமைச்சராக இருக்காப்புல. அப்போ வந்து இந்த டிஎன்எஸ்டிசியில் இது எக்யூப்மெண்ட் பையிங்கில் ஒரு 13 கோடி ரூபா கிட்ட ஊழல் நடந்ததா இவர் கைது செய்யப்படுறார். விஷயம் தெரிஞ்சு அவரும் பதவி விலகிறார், அமைச்சர் பதவியிலிருந்து விலகிறாரு. இது மாத்திரம் தான் அவர் பண்ணாரா அப்படின்னா இல்லை, இன்னும் பண்ணியிருக்காரு. இன்னும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஊழலுக்கு முன்னாடியே 1989 சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் மறைஞ்சிட்டாரு கலைஞர், அவரை அடிச்சுட்டதா ஒரு தகவல் அப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு கலைஞருக்கும் சட்டசபை சண்டையில். இவர் வந்து செங்கோட்டையன் கலைஞரை அடிச்சதாகவும் அடிச்சிட்டாரு, முகத்திலே குத்திட்டாரு. ஸோ அப்படின்ற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு 1989 சட்டசபையில். இது மட்டும் தான் பண்ணியிருக்காரா? சரி, ஊழல் பண்ணிட்டாரு, பதவி விலகிட்டாரு, முடிஞ்சது. கலைஞரை அப்போ அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் கலைஞர் அடிச்சது, 2வது ஊழல் பண்ணது. இதுக்கு இன்பிட்வீன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செங்கோட்டையன் வீட்டுக்கே போக மாட்டாராம். வீட்டுக்கே போலியா, அப்புறம் எங்க ஸ்டே பண்ணியிருப்பாரு, என்ன பண்றாரு அவரு அப்படின் போது,
அவங்க ஒய்ஃப் அவங்க பையனும் செங்கோட்டையனோட இது அவங்களுக்கு பர்சனல் தான். அவங்க ஒய்ஃப் அவங்க பையனை வந்து சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அம்மா இந்த மாதிரி தான்மா, என் வீட்டுக்கார் வீட்டுக்கே வர்றதில்ல, என்னன்னு தெரில, அவங்க பிஏ கூடயே இருக்காரு அப்படின்னு. ஓ அப்படியா விஷயம், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்ததுல ஆமாம் அவர் வீட்டுக்கு போகிறதில்ல, அவங்க பிஏவோட தான் இருக்காரு. அவங்க பிஏ பார்த்தீங்கன்னா ஆக்டர் பானுப்பிரியா, ஆக்டர் சுகுணா, இவங்களோடலாம் சேர்ந்து செங்கோட்டையன், இவங்க 4 பேர் சேர்ந்து ஏதோ முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அம்மாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே தூக்கிட்டாங்க பதவியிலிருந்து. அதுக்கப்புறம் எந்த பொறுப்பும் கொடுக்கல. இவர் எந்தெந்த துறையிலலாம் அமைச்சராக இருந்திருக்காரு தெரியுமா? போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்திருக்காரு, அதாவது டிஎன்எஸ்டிசி, அதில் ஒரு ஊழல் பண்ணாப்புல. வேளாண்மை துறையில் அமைச்சராக இருந்தார். இந்த வேளாண்மை துறை அமைச்சர் இந்த பதவி ஷார்ட் இதில் எப்படி கிடைச்சது அப்படின்னா, அக்ரி எஸ்எஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாப்புல ஏடிஎம்கேல. அவரோட ஜவ்வாது மலையில ஒரு கோடை விடுமுறை அப்போ அம்மா பின்னாடி ஒரு 10-15 கார் போயிடுச்சு. அதாவது அக்ரியார் கூட ஒரு 10-15 கார் போயிடுச்சு. ஓ நீ ஏன் பின்னாடி இவ்வளோ கார் எடுத்துன்னு வரியா, நான் தானடா சிஎம், நீ ஒரு அமைச்சர் தானே, அமைச்சர் பின்னாடி இவ்வளோ காரா, சிஎம் பின்னாடி இவ்வளோ கம்மியா அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஓஹோ விட்டா வேலைக்காகாது, நீ பதவி விலகு, அதுவும் ஒரு ரீசன். அப்புறம் வேளாண்மைத்தோட சம் இஷ்யூஸ் நடந்தது அந்த பீரியடில். ஸோ அக்ரியாரை பதவி விலக சொல்லிட்டு அந்த பொறுப்பை செங்கோட்டையனுக்கு கொடுத்தாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் அமைச்சரானாரு. திரும்பவும் வேற இதில் தகவல் மற்றும் தொழில்நுட்பம் ஐடி அதுலேயுமே அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு அப்புறம் இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் கட்சி பொறுப்பில் இருந்து கொஞ்சம் பெரிய பெரிய பொறுப்பு அதுல கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டார். ஒரு 9 முறை எம்எல்ஏ, இடையில சில ஊழல் பண்ணியிருக்காரு, அடிச்சிருக்காரு, நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நிறைய ஓட் பேங்க் இருக்கு, லைக் ஈரோடு தொகுதியில் சத்தியமங்கலம் ஒரு அந்த கான்ஸ்டியூட்டிவ் சைட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகம் அதிகம். ஸோ நிறைய ஓட் பேங்க் வச்சிருக்காரு. அப்படி இருந்தும் கட்சியில் தான் ஓரம் கட்டப்பட்டார். அம்மா மறைவுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்ற ஸ்டேஜில் தான் வந்து செங்கோட்டையன் இருக்கணும் அப்படின்னு தான் இருந்தார். நம்ம தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூவத்தூரில் நடந்த மீட்டிங்கை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு தான் விஸ்வரூபம் எடுக்கிறாங்க சின்னம்மா. அந்த கூவத்தூர் மீட்டிங் அப்படின்னு உடனே பாதி அரசியல் விமர்சகர்கள் தெரியும், பார்வையாளர்கள் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டிங் நடக்குது. யார் அடுத்த முதல்வர், எவ்வளோ செலவு பண்ண போறீங்க, பொதுச் செயலாளர் சின்னம்மா தான், ஏன்னா சின்னம்மா மேலே கேஸ் இருக்கு, பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் அப்படின்னு மீட் பண்ணும்போது செங்கோட்டையன் சொல்றாரு, இல்லை என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, நான் ஒதுங்கிறேன். நமக்கு ஆதரவு இருந்தது, ஈரோடு தொகுதியில் மட்டும் ஆதரவு இருந்தது, அப்புறம் சின்ன சரி கொஞ்சம் மூத்த தலைவர்கிட்ட ஆதரவுலாம் இருந்தது, ஃபைன். அதுக்கப்புறம் எடப்பாடியார் தவழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அவருடைய திறமை, நான் செலவு பண்றேன். இதுல ஹைலைட் என்னன்னா 2 பேருமே கவுண்டர் சமூகம், ஒரு சாதி ஆட்கள். இவர் சேலம், அவரு ஈரோடு. 2 மணி நேரம் டிராவல், எல்லாம் ஒரு சாதி ஆட்கள். அன்னைக்கு விட்டதுக்கு அப்புறம் எடப்பாடியார் ஒரு நல்ல முதல்வர் ஆயிட்டு சரி ஒரு பெரிய தலைவர், ஒரு 9 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு, அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு, இவரை இப்போ ஓரம் கட்டக்கூடாது, ஓரம் கட்டணும், இப்போ ஓரம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சது. அப்புறம் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, இதை கூடுதலாக பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பீரியட்ல நிறைய பியூபி ஸ்கூல்ஸ் ஹைஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலாகவும் நிறைய மாற்றினாரு. இந்த பாட புத்தகங்களில் சேஞ்சு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பண்ணாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை அவங்க சைட்லலாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏன்டா இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் டெல்லி ஓடுறாரு, இப்போ 5ஆம் தேதி ப்ரெஸ்ஸை பார்க்குறேன்றாரு, என்னதானா நடக்குது ஏடிஎம்கேல? அம்மா மறைவுக்கு அப்புறம் வர வேண்டியது வரல, முடிஞ்சிச்சு. எடப்பாடியார் தலைமை அக்செப்ட் பண்ணிட்டாரு, அமைச்சராக இருக்காரு, எம்எல்ஏவே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணாங்க, திடீர்னு பதவி ஆசை வந்துருச்சா, இல்லை முதல்வர் ஆசை வந்துருச்சா? அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, 9 முறை எம்எல்ஏ நான், ஆர்பி உதயகுமார் கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்கலையே, துணை முதலமைச்சர் ஆர்பி உதயகுமார், அவரு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு இல்லை. நான் 9 முறை எம்எல்ஏயா, 4 முறை அமைச்சரையா, நான் என்ன ஓரம் கட்டுற, ஒரு பெரிய பதவி இல்லை எனக்கு, நான் எப்படிலாம் சம்பாதிக்கிறது அப்படின்ற ஸ்டேஜில் அவரு. ஸோ இது மட்டும்தானா? போயிட்டாரு டெல்லிக்கு தனியாக, போய் நிர்மலா சீதாராமன் சந்திச்சு பேசுறாரு, என்ன நடக்குன்னு தெரியல. அதை தொடர்ந்து அடுத்த கொஞ்ச நாள் எடப்பாடியார் போறாரு. இவரு உட்கட்சி 2 பேருக்குமே பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு மூத்த தலைவர், 2 பேருமே ஒரு மூத்த தலைவர், பேச்சுவார்த்தை இல்லை. எடப்பாடியார் விட்டு கொடுத்து போகணும், நான் ஆட்சி அமைக்கணும், அடுத்து ஏடிஎம்கே தான் வரணும் 26 அப்படின்னா விட்டு கொடுத்து போகலாம், பார்த்துக்கலாண்ணே,
நல்ல பதவி கொடுக்குறேன், நல்லா சம்பாதிக்கலாண்ணா அப்படின்னு சொன்னால் வரப்போறாரு. சம்மந்தம் மேலும் என்ன ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நான் இறங்கி போகிறேன் என்று மற்ற கம்யூனிட்டி அப்படின்னா பரவாயில்ல, ஒரு ஜாதி ஆளுங்களுக்குள்ள இறங்கி போகிறதுல இவ்வளோ யோசிக்கிறாங்க, அது என்ன கதை அப்படின்றது பாதி பேருக்கு விளங்கலை. இது நடுவில் ஒய்ஃப் ஆக்டர் விஜய் வந்திருக்காப்புல, அவர் வந்து பாதி ஓட்டு பிரிக்க போகிறாரு. இப்போ என்னடான்னா திமுகவோட முப்பெரும் விழா நடக்குது, செந்தில்பாளைய தலைமையில் கரூரில் நடந்துட்டு இருக்கு, பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. அதில் மாற்று கட்சி எல்லா இயரும் நடக்கும். அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா முப்பெரும் விழாவில் எப்படியாவது எதிர்கட்சியிலும் யாராவது 2-3 பேர் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செங்கோட்டையன் வந்து ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ரூமர். செங்கோட்டையன் கேட்குறப்போ இல்லை நான் 5ஆம் தேதி 9:15 ப்ரெஸ் மீட்டை ப்ரெஸ்ஸில் பேசுகிறேன், என் மனசை திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நல்ல விஷயத்த ரொம்ப நாள் ஏன் தள்ளி போடுறீங்க, உடனே சொல்லுங்க, நான் ஏடிஎம்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு துணை முதல்வர் ஆகணும், இல்லை நான் தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை எனக்கு மரியாதை இல்லை, பதவி இல்லை அப்படின்னா நான் டிவி கேட்க போகிறேன். அப்படி இல்லையா செந்தில் பாலாஜி சேர்ந்து டிஎம்கேல போய் சேர்ந்துக்கிறேன். ஏன்னா ஓட்டு வங்கி அதிகமாகுது, 9 முறை எம்எல்ஏ, 4 முறை அமைச்சர், 5 இது பார்த்துருக்கேன், இப்போ நான் செலவு பண்ணுறேன் பணத்தை, நான் போகிறேன் அப்படின்றாரு. இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க, என்னதான் என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே இருந்தாலும் எடப்பாடியை லைட்டாக ஓரம் கட்டலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் 2 மாதத்துக்கு முன்னாடி வரை செங்கோட்டனை வச்சு காயினை ஊற்றுனாங்க. என்னன்னு, நீங்கள் தான் அடுத்து பிரிங்க, ஓபிஎஸை வச்சு பண்ணாங்க, வேலைக்கு ஆகல. ஸோ இப்போது செங்கோட்டையன் என்ன பண்ண போகிறார், டிடிவி, அண்ணன் ஓபிஎஸ், சசிகலா, இவங்க எல்லாரும், தீபா, இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஏடிஎம்கேவை மீட்க போகிறார். அவர் வந்து உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருந்தார் ஓபிஎஸ், இவர் என்ன மீட்பு குழுன்னு ஆரம்பிக்க போகிறாருன்னு தெரில. நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏடிஎம்கே அட்டையெல்லாம் பழைய மாதிரி ஒன்றாகணும் அப்படின்ற முடிவுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சூசகமாக சொல்கிறார். இன்னைக்கு முன்னாள் எம்பி சத்யபாமா, ஏடிஎம்கேவோட முன்னாள் எம்பி, அவங்களும் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க, எங்கள் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 5ஆம் தேதி பேசுகிறேன், மனம் திறக்கிறேன் அப்படின்றது. ஆனால் இதை எதுக்குமே கவலைப்படாமல் எனக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் தான் நான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. யாரு, எடப்பாடியார். ஒரு மூத்த தலைவர், 9 முறை எம்எல்ஏ, அமைச்சராக இருந்திருக்காப்புல, முதன்மையான சட்டப்பேரவை உறுப்பினர் யாரு, செங்கோட்டையன். இவர் இங்க போர்க்கொடை உயர்த்திருக்காரு, அவர் அங்க போயிட்டு ஒரு வார்த்தை கூட பேசல. அதை பத்தி ஒரு மூத்த உறுப்பினர் இந்த மாதிரிலாம் பண்றாரு, என்னவா இருக்கும், ஏதாவது மூத்த அமைச்சர் வேலுமணி போய் பாரு, தங்கமணி போய் பாரு, ஏன்னா பக்கத்துல யாரும் இருந்தா போய் பாருங்கண்ணா என்ன நடக்குது அப்படின்னு பேசலாம், பேச்சுவார்த்தை பண்ணலாம். அதெல்லாம் இல்லை, நீ போ, உன் தயவு எனக்கு வேணாம் அப்படின்ற முடிவில் தான் எடப்பாடியார் இருக்காரு. ஆனால் செங்கோட்டையன் நான் இந்த பக்கம் போகிறதா நான் யோசிச்சு நல்ல முடியும் 5ஆம் தேதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது இடையில ஓபிஎஸ்ஸை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போது ஓபிஎஸ் கதை முடிஞ்சது. டிடிவி என்ன சொல்கிறார், டிடிவி இணைந்து செயல்படலாம், எனக்கு கவலை இல்லை, என்கிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன். சசிகலா முந்தநேற்று ஒரு அறிக்கை விடுறாங்க, கழக பொதுச் செயலாளர் சசிகலா அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வருது, ரெட்டையாள தலைமையில் ஒரு அறிக்கை வருது, நான் தான் பொதுச் செயலாளர், எல்லாரும் ஒன்றிணைவோம், மன்னிப்போம், மறப்போம், எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலாம், வாங்க எல்லாரும் 2026 ஏடிஎம்கே அடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்றாங்க. இப்படி பார்க்குறப்போ எடப்பாடியார் இன்ன வரையும் சசிகலாவை தப்பாக பேசி ஒரு இடம் கூட இல்லை. கேஸை விசாரிக்க சொல்லி ஜெயிலுக்கு அமிச்சாரு, எல்லாமே ஓகே தான். பட் ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சசிகலாவை தப்பாக பேசுனதே கிடையாது எடப்பாடியார். அது இருக்கும்ல ஒரு பாசம், ஆமாம் அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது உள்ளுக்குள்ளார இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசுனது இல்லை. ஒன்று சேர்ந்துருவாங்களான்னு யோசிக்கிற பட்சத்தில் இங்கே செங்கோட்டையன் தூக்குறாரு. அவர் என்ன பேச போகிறார், பிஜேபிக்கு போகிறாரா, பிஜேபியில் சேர்றாரா, டிவிகேல சேர்றாரா, டிவிகேல போனால் என்ன இது கொடுப்பாங்க, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸவே வாங்க வாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு டிவியை கூப்பிட்டாங்க, ஒரு கட்சி ஒருத்தனை டிவியில் போயிட்டு இவர் போவாரா, என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. மௌனம் கலைப்பாரா எடப்பாடி பழனிசாமி. எந்த மூத்த தலைவர் போனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் சூறாவளி சுற்றுப்பயணம் தான் முக்கியம், என் முதல் பதவி தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஆம்புலன்ஸ் அடிச்சு உடச்சின்னு சுற்றிட்டு இருக்காப்புல. இந்த டைம் செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, இதுதான் ரைட் டைம், இப்போ பூந்து விளாட்னாதான் கரெக்டாக இருக்கும், ஓடுறா வெடியே அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. என்னதான்டா நடக்குது ஏடிஎம்கேல, இந்த உட்கட்சி பூசலுக்கு ஒரு அளவே இல்லையா? 2 மாதத்துக்கு முன்னாடி பிஜேபி போயிட்டு நிர்மலா சீதாராமன் அவங்களாம் டெல்லியில் போய் பார்த்தாங்க, உடனே ரிட்டன் வந்த உடனே போயிட்டு வேலுமணி போய் பார்க்குறாரு, கேபி முனுசாமி போய் பார்க்குறாரு, எல்லாம் பேசி அவர் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் முடியல. அந்த டைம் சமாதானம் ஆகிட்ட மாதிரி தெரிஞ்சது.
அத்திக்கடவு அவினாசி இப்போ எடப்பாடியோட சூறாவளி சுற்றுப்பயணத்தால ஈரோட்டு பக்கம் போயிட்டு அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை பத்தி பேசுறாங்க. யோ அது எடுத்துன்னு நடைமுறைப்படுத்த நேரமோ ரெட்டையில தான். அதை அங்க எடுத்துன்னு வரதுக்கு தூண்டுதலாக இந்த செங்கோட்டையனே வரல. ஏன் வரல? அந்த பேனர்ல அம்மா போட்டோ இல்ல, அதனால நான் வரல அப்படின்னு ஒரு கதை கொடுத்துட்டார். இவர் அதுக்கு மறுத்தும் பேசல, பதிலும் பேசல. ஏன் 9 முறை எம்எல்ஏ அவரு கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காரு. ஒரு மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் அவரை சமாதானப்படுத்துறதை விட்டு ஒரு ஓட்டும் முக்கியம். அவரை சமாதானப்படுத்த விட்டு நீ பண்ண சூறாவளி சுற்றுப்பயணம்னு இருக்க. இப்போ அந்த தொகுதியில் இருக்கிறவன் யோசிக்க மாட்டானா? உன் கட்சியில் இருக்கிற பெரிய தலைவனே போர்க்குடி தூக்கி நிற்கிறான், நீங்க வந்து சுற்றி நிற்கிறிய. நீ எலெக்ஷனுக்கு நீ 8 மாசம் இருக்குது. நீ இப்போ வந்து நீ எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்ல. அப்போதான் உன் தலைமை ஆட்சிக்கு வரும். அது இல்லாமல் நீ பாரு சூறாவளி சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ போர்க்குடி தூக்கி நிற்கிறாரு. என்ன நடந்துனுக்குது அங்கே? சசிகலா அம்மா சம்மந்தமே இல்லாமல் கழக பொதுச் செயலாளர்னு அறிக்கை விட்டுனுக்குது. இப்போ ரெட்டையில யார்கிட்ட தான் இருக்குது? ஆக இப்போ விஜய் சொன்னது கரெக்டு. எம்ஜிஆர் 1977 ஆரம்பித்த கட்சி இப்போ யாருக்கிட்ட இருக்குதுன்னே தெரியல. அதே மாதிரி தானே அந்த அம்மா அங்கே கழக பொதுச் செயலாளர் அப்படின்னு எழுது. ஓபிஎஸ் உரிமை மீட்புக்குன்னு இன்ன வரை கேஸ் போட்டுக்கிறாரு. இன்ன வரை ரெட்டையில முடக்கணும்னு கேஸ் போட்டுக்கிறாரு ஓபிஎஸ். டிடிவி தினகரனாவது அம்மா முன்னேற்ற கழகம் ஒன்று வச்சிருக்காப்புல. இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணுவார்? ரெட்டையலைக்கு நான் தான் அப்படின்னு போவாரா, இல்லை விஜய் கூட போவாரா, டிஎம்கே கூட போவாரா, ஏடிஎம்கே கூட போவாரா? செங்கோட்டையனோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவை கொடுங்க. நன்றி.